இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஃபிலாசபி ஓகே இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் கூட சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இது 3 டைப்ஸாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்ப்போம். இது எப்படின்னா ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நடந்து போயின்றதுக்கு அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறது, அந்தலேருந்து இந்த பேர் வந்திருக்கு. ரியாக்ஷன் பண்ணுறது அப்போனா என்ன அர்த்தம்னா, ஒரு இது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இல்லை உடஞ்சி போனதுக்கப்புறம் அதுக்கு சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸு. இது வந்து ரன் டில் இட்ஸ் பிரேக் டவுன் ஆகிற வரைக்கும் அதை ஓட்டிகிட்டு இருக்குது. நோ மெயின்டெனன்ஸ் டன் பிஃபோர் த பிரேக் டவுன், அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆர் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஏன்னா தப்பு நடந்து போனால் கரெக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதோ எதுவுமே பண்ணதில்லை. ஒன்று உடஞ்சி போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ்ஸு, பல்பு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்ல வரேன் அப்படின்னா அது இந்த மாதிரி லோ காஸ்ட் காம்போனன்ட்ஸ் அண்டு ரெடிலி அவைலபிள் காம்போனன்ட். அப்போனா டக்குன்னு ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபியூஸ் உள்ள வச்சுருப்பாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஃபியூஸை மாற்றிடலாம். பல்ப் போட்டு போச்சுன்னா அடுத்த பல்ப் வாங்கி கொண்டு வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் உடையிறனால ஒரு பெரிய டேமேஜ் எதுவும் ஆகாதுன்னா அதுக்கு வந்து நம்ம ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னும் சில அட்வான்டேஜ், வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மானிட்டர் பண்ணணும், இதை மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாகும். அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸு, அப்போ அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து வச்சுக்க தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸ்லாம் லெஸ் நீடட். அண்டு இது ஓகே, அதை வந்து எந்தெந்த காம்போனன்ட் பண்ணோன்னு சொன்னால் லெஸ் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோன்னா ரியாக்டிவ் மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்மால் பார்ட்ஸு, நான் கிரிட்டிக்கல் அண்டு ரெடண்டன்ட் சிஸ்டம். அப்படின்னா ஜென்ரேட்டர் அந்த மாதிரி இருக்குன்னா ஜென்ரேட்டர் ரிப்பேர் ஆனால் சர்வீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா என்னைக்காவது ஜென்ரேட்டர் தேவைப்படும், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்குது அந்த மைண்ட் செட். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸு, ஸ்மால் பார்ட்ஸு, நான் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸு, அப்புறம் வந்து ரொம்ப லைஃப் எப்படின்னா இதெல்லாம் உடையாதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போலாம் வீட்டில் இருக்க பைப்ஸு அப்போனா பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் லைட்டாக லீக் ஆகிட்டு கிராக் விட்டுருந்தாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம், அது பாட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துருவோம். அது என்றைக்காவது உடஞ்சி போனால் மட்டும் அப்போ மட்டும் லம்பரை கொடுத்து சரி பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏன்னா பைப்பு வந்து ஒன்ஸ் வீட்டுக்கு பைப்பு போட்டால் அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அது வந்து இது ஃபெயில் ஆகும். அது வந்து அதனால் வந்து இதெல்லாம் அன்லைக்லி டு ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. இதுக்கெல்லாம் நான் இப்போ சொன்ன எல்லா கண்டிஷன் அண்ட் பார்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் என்ன சொல்லியிருக்கேன், அப்புறம் லெஸ் காஸ்ட்டு, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸுக்கு வந்து தனி சம்பளம் கொடுக்க தேவையில்ல மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு. இது வந்து என்னென்ன ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸோட கான்செப்ட். ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸோட பேர் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அண்ட் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அடுத்து செகண்ட் என்ன போகிறோம்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்ன சொல்லுவோம், ரொட்டீன் சர்வீசிங் இஸ் பிளான்டு டு மெயின்டைன் த ப்ராடக்ட் அண்டு ப்ரிவெண்ட் த ஃபெயிலியர். ரொட்டீன் சர்வீசிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கு. ரொட்டீன் சர்வீஸ் எப்படி பண்ணால் கரெக்டாக ஷெடியூல் இருக்கும், இந்தந்த டேயில் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு. அதுமாதிரி ரொட்டீனாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போவாங்க. இது எதுக்கு பண்ணுறோம்னா ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். சொன்னால அதாவது யூஸ்ஃபுல் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணி அதோட ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் ஆயில் விடுறது பார்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் டஸ்ட்டு, இன்ஜின் ஆயில் மாற்றுறது, அப்புறம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது எக்ஸசிவ் வியர் நடந்துருச்சுன்னா அதை மாற்றுறது. இந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இதுதான் வந்து ஆர்கனைசேஷனில் மேஜர் ப்ரொபோர்ஷன். முக்கால்வாசி ஹெல்த்தி ஆர்கனைசேஷனில் இதுதான் அதிகமாக பண்ணணும். ப்ரிடிக்டிவையும் ரியாக்டிவையும் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரிவென்டிவ் தான் மேஜர் ப்ரொபோர்ஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் பண்ணணும். இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட சொல்லிட்டேன் ப்ரொடக்டிவ் லைஃபு இல்லை யூஸ்ஃபுல் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. அதனால் என்ன ஆகும், ரெண்டும் பண்ணுறதுனால யூஸ்ஃபுல் லைஃப் இல்லை ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து டவுன் டைமை குறைக்கிறதுக்கு, டவுன் டைம் என்னென்னு சொல்லிப்போனால் அந்த மாதிரி ஐடியல் டைமை வந்து குறைக்கிறதுக்காண்டி. அது எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ரேட்டையும் குறைக்கும். அப்படின்னா அதிகமாக ஃபெயில் ஆகுறதை கம்மி பண்ணும். ஏன்னா மெயின்டைன் நல்லா பண்ணிட்டு இருந்தால் ஃபெயிலியரு அதிகமாக நடக்காது. அதனால் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸு அதெல்லாம் குறைச்சி டவுன் டைமை குறைக்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அதான் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸே கம்மி பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது டவுன் டைம் குறையிறனால. அதனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
மிகப்பெரிய காஸ்ட் கேபிட்டல் இன்டென்சிவ். அதுக்கு தனி பர்சனை போடணும், அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், மெயின்டெனன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கே தனி டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மிஷின் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுக்காக தனியாக வந்து கேபிட்டலும் அப்புறம் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறனால இது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் ஒர்க்கு. கேபிட்டல் இன்டென்சிவ், ஆல்சோ லேபர் இன்டென்சிவ் ஆல்சோ. அதனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணாலும் ஒரு பிரேக் டவுன் நடக்கும். வந்து கெட்டாஸ்ட்ராஃபிக் பிரேக் டவுன் இல்லை கெட்டாஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர்மாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சடனாக ஏதாவது உடஞ்சி போயிடுது. அது வந்து நடக்க தான் செய்யும், என்ன தான் நீங்கள் வந்து நல்லா ப்ரிவென்டிவாக மெயின்டைன் பண்ணாலும். அதுக்கப்புறம் இதான் லேபர் இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ், அது வந்து கெட்டாஸ்ட்ராஃபிக்கில் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நடக்க தான் செய்யும்னு சொல்லியாச்சு. இது மூணு தான் டிஸ்அட்வான்டேஜஸ். இது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு. இது எந்தெந்த காம்போனண்ட்டுக்கெலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட் சப்ஜெக்ட் டு வியர். எப்படின்னா தெரியும் நம்மளுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியில் பிரேக் பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெரியும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும்னு நம்மளுக்கே தெரியும். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அது வியர் ஆகிறப்ப இல்லை நம்மளுக்கு வந்து பிரேக் சரியாக பிடிக்காதப்ப நம்ம போய் மாற்றிட்டு வந்துடும். இதெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல். டக்குன்னு வந்து ஃபெயில் ஆகட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம் விட்டோம்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், ஆனால் பிரேக் பிடிக்காட்டி. அதனால் வந்து இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய ஒரு கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் தான் எது பண்ணணும், நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பார்க்கணும். அதனால சப்ஜெக்ட் டு வியர் ஏற்கனவே நோன் பேட்டர்ன் ஆஃப் ஃபெயிலியர் தெரியும். எப்படின்னா பிரேக் பேட் வந்து இப்படி தான் ஃபெயில் ஆகும், வியர் நிலமை தான் ஃபெயில் ஆகும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதுவும் 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இது கண்டிப்பாக ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறப்பே சொல்லுவாங்க. எதை எப்போ மாற்றணும் நம்மளுக்கே முன்னாடி தெரியும். அந்த மாதிரி நோன் பேட்டர்ன் ஆஃப் ஃபெயிலியர் தெரிஞ்சிற பார்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரரே இந்த பாட்டுக்கு இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் எந்தெந்த பார்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் டு வியர் நடக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு, அப்புறம் நோன் ஃபெயிலியர் பேட்டர்ன் இருக்க பார்ட்ஸு, அண்ட் தென் மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டட் பார்ட்ஸ். இந்த மாதிரியான இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியாச்சு, அட்வான்டேஜஸ் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் எந்த பார்ட்ஸ் 3 சொல்லியாச்சு. அடுத்து போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னன்னா, டைம்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த காம்போனன்ட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் மானிட்டரிங் பிஃபோர் த பிரேக் டவுன். டைம்லி ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன சொல்ல வராங்க, அதுக்கு முன்னாடி கண்டிஷன் மானிட்டரிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு காம்போனன்ட்டு. அதான் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டயரை எடுத்துக்கோங்க. டயருக்குள்ள வந்து ஒரு சென்சார் வச்சுருக்காங்க டயர் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறதுக்கு. அந்த சென்சார் என்ன பண்ணும், டேட்டா கொடுக்கும். டயர் ப்ரெஷர் என்னன்னு சொல்லிட்டு டேட்டா வந்து கார் டேஷ்போர்டில் இருக்க மெயின் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். அது வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கும் சென்சார் மூலமாக டயரோட ப்ரெஷரை. ஒன்ஸ் டயர் ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சுன்னா அலாரம் வந்து கொடுக்கும். அலாரம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் டயர் இது பண்ணுறோம், டயரை வந்து ஃபில் பண்ணுறோம். இதான் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு கண்டிஷன் மானிட்டரிங். அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. எதில் யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்டத்துலேயும் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்துலேயும் இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. காம்போனண்ட்டுக்கு பதிலாக டயருக்கு பதிலாக ஒரு லேத்து மிஷினோ இல்லாட்டி ஒரு சிஎன்சி மிஷின் வச்சுக்கோங்க. சிஎன்சி மிஷின் மேலே ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைரோ சென்சாரில் ஆக்சிலேட்டர் மெஷர் பண்ணுற சென்சார், இல்லை அது பேர் கைரோ சென்சார்பாங்க. சரி, ஆமாம், ஆக்சிலரேஷன் மெஷர் பண்ணும். அது என்ன பண்ணுன்னா, ஆக்சிலரேஷன் என்னென்னா நத்திங் பட் வைப்ரேஷன். எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, மீன்லேருந்து வைப்ரேஷன் அதிகமாகுதா கம்மியாகுதான்னு சொல்லிட்டு வைப்ரேஷனை மெஷர் பண்ணும் அந்த ஆக்சிலரேஷன் சென்சார். அதனால் வந்து வைப்ரேஷன் ஒன்ஸ் அதிகமாச்சுன்னா டக்குன்னு ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ பார்ட்ஸ் வந்து தப்பாக இருக்குது, ஏதோ போல்ட்டை நட்டில் கழண்டு விட்டுருக்கலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பார்ட்ஸ் உள்ளே இருக்குது, டக்குன்னு சடனாக வந்து வைப்ரேஷன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அது சென்ஸ் பண்ணி அலாரம் கொடுக்கும். மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு அலாரம் கொடுக்கும் வைப்ரேஷன் அதிகமான. இதெல்லாம் வந்து இது பேர் கண்டிஷனல் மானிட்டரிங்பாங்க. இதை வச்சு அடுத்து இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கண்டிஷன் பேஸ்டு மானிட்டரிங் கூட சொல்லுவாங்க. சிபிஎம்னு இருக்குது, கண்டிஷன் பேஸ்டு மானிட்டரிங் ஆர் சிபிஎம்னு. இதுதான் கண்டிஷனை வந்து மானிட்டர் பண்ணுறது. பேசிக் டிஃப்ரென்ஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கும் இப்போ முன்னாடி பார்த்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு இப்போ பார்க்குற ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் ஃபிக்ஸ்டு ஷெடியூல் இருக்கும். கரெக்டாக இந்த ஷெடியூலில் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கும். ஆனால் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸில் என்ன சிஸ்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மாறும். சிஸ்டத்தோட ஆக்சுவல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதோட மானிட்டர் பண்ணுறப்ப இருக்க கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து, ஆக்சுவல் கண்டிஷனை பொறுத்து எது மாறும். அண்ட் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற ப்ரொசீஜர் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஷெடியூலு, நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த அப்ரோச்சே மாறும் ஆக்சுவல் கண்டிஷனை பொறுத்து. அதுதான் வந்து ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ப்ரிவென்டிவ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அந்த போனோமா பண்ணோமா வந்தோமான்னு இருக்கும், அதான் ப்ரிவென்டிவ். ஆனால் ப்ரிடிக்டிவ் பார்த்துட்டிங்கன்னா மானிட்டர் பண்ணி அதுக்கு என்ன ஆக்சுவல் கண்டிஷனுக்கு ரொம்ப ஒர்சனாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் பண்ணுறோம், அது இல்லாட்டி ஓகே பரவாயில்லன்னு இருந்துச்சுன்னா லேட்டாக போய் பண்ணுறோம். அந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து ஆக்சுவல் கண்டிஷனை பண்ணி அதுக்கு பொறுத்து மெயின்டெனன்ஸ் நீட், மெயின்டெனன்ஸ் இட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் கண்டிஷன் ராதர் தென் சம் ப்ரெசன்ட் ஷெடியூல். அது வந்து என்னது ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகே, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இஸ் எ டைம் பேஸ்டு மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். ஆனால் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒன்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா வந்து கண்டிஷன் டிட்டோரேட்டட் இஸ் ஹாஸ் பீன் சென்ஸ்டு பை த சென்சார். கண்டிஷன் வந்து டிட்டோரேட் ஆகிறத சென்ஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம், இது அப்போ தான் வந்து ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இது அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். இது அதே தான் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து டவுன் டைமை கம்மி பண்ணும், லேபர் கிடையாது, பார்ட்ஸ் கிடையாது. ஏன்னா லேபர்னால் இது ஃபுல்லாக சென்சார் தான் வேலை பார்க்குது, அதனால் லேபர் தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் எக்யூப்மெண்ட் தேவை கிடையாது, பெரிய இதுக்கு வெறும் சென்சார் மட்டும் வச்சு விட்டால் போதும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி ஏன் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைப்ரேஷன் அது நடக்க அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைப்ரேஷன் ஒன்ஸ் அதிகமாச்சுன்னா வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போனா வந்து டிஃபெக்ட் அதிகமாகும். இப்போ இந்த சென்சார் வந்து வைப்ரேஷனை முன்னாடியே கண்டுபிடிச்சனால கண்டுபிடிச்சி அந்த வைப்ரேஷனுக்கான சோர்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் கம்மியாகிறது. அதனால் வந்து இந்த ஒரு லேத்து மிஷினோ ஒரு சிஎன்சி மிஷினோ தயாரிக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து சுப்பீரியர் குவாலிட்டியில் இருக்கும், அதனால் வந்து பெட்டர் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் சேஃப்டி, ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சதால சேஃப்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சென்சார்லாம் வாங்கி போட்டு மானிட்டரிங் அதெல்லாம் ஸ்பெக்கரேட், இது பேர் என்ன சொல்லலாம், டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட், இதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்க்ரீஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுக்கணும்ல, யார் மானிட்டர் பண்ணி அதை எப்படி வந்து சரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சென்சார் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு பண்ண கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணணும். இது ரெண்டு மட்டும் தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே, ஆன்லோடு மானிட்டரிங் ஆஃப்லோடு மானிட்டரிங் ரெண்டு இருக்குது, பேர்லேயே இருக்குது ஆன்லோடு ஆஃப்லோடுன்னு. ஆன்லோடு மானிட்டரிங்னா மிஷின் வேலை செஞ்சிட்ருக்கப்பயே மானிட்டர் பண்ணுற சில கான்செப்ட், சில சென்சார்ஸ் எல்லாம் வந்து ஆன்லோடு மானிட்டரிங்கும். ஆஃப்லோடு மானிட்டரிங்னா இது வந்து இந்த மெஷர் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எதை ஆஃப் பண்ணியிருக்கணும்னா மிஷினை ஆஃப் பண்ணியிருக்கணும், இல்லை லோடு ஆஃப் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ஆஃப்லோடு மானிட்டரிங். ஆன்லோடு மானிட்டரிங் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் மானிட்டரிங், வைப்ரேஷன், அதுக்கப்புறம் நாய்ஸ் மானிட்டரிங். சில இதில் நாய்ஸ் கூட பார்ப்பாங்க, டக்குனு வந்து இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இருக்கப்ப கம்பெனியில் பெரிய இன்ஜின் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இது சவுண்டு மானிட்டரிங் வச்சுட்டு எவ்வளோ நாய்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ண, டக்குன்னு திடீர்னு அதிகமாக க்ரியேட் பண்ணிச்சா ஏதோ உள்ள பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நாய்ஸை வச்சு மானிட்டர் பண்ணலாம். இப்போ லூப்ரிகேஷன் மானிட்டரிங், அது நான் படிச்சிருக்கேன். எப்படின்னா இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, இன்ஜின் ஆயில் மாதிரி மிஷினுக்கு ஆயில் இருக்கும், மிஷின் ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து அந்த ஒரு சென்சார் இருக்கும், அந்த சென்சார் வந்து மிஷின் ஆயிலில் இருக்க எவ்வளோ டெப்ரி இருக்குதுன்னு மெஷர் பண்ணும், எவ்வளோ பார்ட்டிக்கல் துகள் இருக்குது அப்படி மெஷர் பண்ணும். டக்குன்னு ஒரு சர்டன் வேல்யூக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஜின் ஆயிலில் டெப்ரி அதிகமாச்சுன்னா என்ன மீனிங்னா வியர் அண்ட் டியர் அதிகமாகுது, வியர் அதிகமாகுது. டெப்ரிஸ் அதிகமாச்சுன்னா டிபிஆர்ஐஎஸ், டெப்ரிஸ் அதிகமாச்சுன்னா வியர் வந்து அதிகமாக நடந்திருக்கு உள்ள சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அலாரம் கொடுக்கும். ஏன்னா இன்ஜின் ஆயிலில் ரெண்டு ஃப்ரிக்ஷன் இருக்க சர்ஃபேஸுக்கு நடுவில் தான் ஆயில் போகும். இல்லாட்டி ரெண்டு வந்து ரொம்ப உரசிச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதிகமாக இதாகும். எது இந்த ரெண்டு சர்ஃபேஸும் வியர் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும், அதிகமாக மோர் தென் எக்ஸ்பெக்டடோட அப்நார்மலாக வியர் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா வியர் அதிகமாச்சுன்னா நம்ம டெப்ரிஸ் அதிகமாகுது, ஆயிலில் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதை சென்ஸ் பண்ணுவாங்க ஐஆர் இன்ஃப்ராரெட் மூலமாக சென்ஸ் பண்ண, எப்படி வந்து பிளட்டில் வந்து ஆக்சிமீட்டர் வச்சு நம்பர் ஆஃப் அப்படின்னா ஆக்சிஜன் மானிட்டர் பண்ணுறோமோ எப்படி, அதுவும் இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணி, அதே மாதிரி இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணி இதில் எவ்வளோ வந்து டெப்ரிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிச்சி அது திடீர்னு அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி டாலரன்ஸ்க்கு கம்மியாக இருக்கும், அதனால் வியர் அதிகமாகுது, லோடு இன்க்ரீஸ் ஆகுது, அது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சென்சார் நம்மளுக்கு காட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆன்லோட்லேயே முடிச்சுக்கலாம். இது பேர் என்ன சென்சார், இது வந்து வியர் சென்சார்னு சொல்லுவாங்க, இல்லை லூப்ரிகேஷன் மானிட்டரிங்பாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நாட்டில் வச்சுக்கிற நல்லது. அது வந்து இதெல்லாம் ஆன்லோட்னா ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கப்பே மானிட்டர் பண்ணுறது. அது ஆஃப்லோடுன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் டிடெக்ஷன், எடி கரண்ட், லீக், என்டிடி, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எல்லாமே ஆஃப்லோடு. மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதில் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஆஃப்லோடிங். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் மேஜர் டைப்ஸு, ரியாக்டிவ், ப்ரிடிக்டிவ், ப்ரிவென்டிவ்ங்கிறது டைம் பேஸ்டு ரொட்டீன் சர்வீசிங்,
ப்ரிடிக்டிவ்ங்கிறது கண்டிஷன் மானிட்டரிங் இருக்குது ப்ரிடிக்டிவ். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கான்செப்ட் ஆர்சிஎம்னு புதுசாக இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்சிஎம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆர்சிஎம்ங்கிறது ரிலேபிலிட்டி சென்டர்டு மெயின்டெனன்ஸு. இது என்னென்னா எந்த காம்போனண்ட்டுக்கு எந்த மெயின்டெனன்ஸை போடுறோம். ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ரியாக்டிவ் யூஸ் பண்ணணுமா, ப்ரிவென்டிவ் யூஸ் பண்ணணுமா, இல்லை ப்ரிடிக்டிவ் யூஸ் பண்ணணுமா, இது மூணில் எது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அது எது பெஸ்ட்டாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், டவுன் டைமை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக ஆக்கிற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் குவாலிட்டி கிடாமல் இருக்கும் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் காம்போனண்ட்டுக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த காம்போனண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் டைப்பு இல்லை செட்டப்பை யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்ன ஃபியூஸு பல்புக்கு வந்து ரியாக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிவென்டிவ் வியர்க்குன்னு சொல்லிட்டேன் ப்ரிவென்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் காம்போனண்ட், அந்த காம்பவுண்ட் உடஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் லைனே நின்றுங்கிற மாதிரி இருக்க காம்போனண்ட்டுக்குலாம் என்ன யூஸ் பண்ணலாம்னா ப்ரிடிக்டிவ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கலுக்கு வந்து ப்ரிடிக்டிவ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்ல மறந்துட்டேன். ரேண்டம் ஃபெயிலியர் பேட்டர்ன் எப்போ எங்கே வெடிக்கும்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அதான் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்க ஃபெயிலியர் பேட்டர்ன் கொண்ட காம்போனன்ட்ஸுக்கெலாம் எதை யூஸ் பண்ணணும்னா ப்ரிடிக்டிவ் மெயின்டைன் யூஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் மானிட்டர் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். ஏன்னா சொல்லவே முடியாது, ரேண்டம் ஃபெயிலியர் நடக்கலாம், லேம்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபெயில் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அதே வியர் டியர் காம்பவுண்ட்ஸில் எப்போ ஃபெயில் ஆகும் நம்மளுக்கே தெரியும், வியர் ஆச்சுன்னா ஃபெயில் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அதனால் அதுக்கு ப்ரிடிக்டிவ் பண்ணிக்கலாம். அது வந்து நோன் ஃபெயிலியர் காம்போனண்ட். நோன் ஃபெயிலியர் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா ப்ரிவென்டிவ் போட்டுடலாம். அன்னோன் ஃபெயிலியர் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ப்ரிடிக்டிவ் தான் பண்ணி ஆகணும், மானிட்டர் தான் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால் மோஸ்ட் கிரிட்டிக்கல் எது ப்ரிவென்டிவை கம்பேர் பண்ணுறப்ப மோஸ்ட் கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, எக்யூப்மெண்ட் நாட் சப்ஜெக்டட் டு வியர் எது ப்ரிடிக்டிவ்க்கு, இதுக்கெலாம் வந்து ப்ரிடிக்டிவ் மெயின்டைன். இந்த மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். வியர் ஆகிற காம்போனண்ட்டுக்கும் நோன் ஃபெயிலியர் பேட்டர்ன்ஸும் இருக்கிறதுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், நான் வியர் காம்போனண்ட்ஸும் அன்னோன் ஃபெயிலியர் பேட்டர்ன் இருக்கிறதுக்கு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். அண்டு எந்தெந்த ஒரு காம்போனண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு ப்ரிடிக்டிவ் போடணுமா ப்ரிவென்டிவ் போடணுமான்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணி யூஸ் பண்ணுற பேர் தான் எது ரிலேபிலிட்டி சென்டர்டு மெயின்டெனன்ஸ், ஆர்சிஎம். நம்ம கண்டிப்பாக ஆர்சிஎம் யூஸ் பண்ணோம்னா ஒன்லி லெஸ் தென் 10% ஆஃப் காம்போனன்ட்ஸுக்கு மட்டும்தான் ரியாக்டிவ் யூஸ் பண்ணணும். அண்ட் அதர் 25 to 35 காம்போனன்ட்ஸ்க்கு ப்ரிவென்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 45 to 55% காம்போனண்ட் வந்து ப்ரிடிக்டிவ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரிலேபிலிட்டி சென்டர். ஏன்னா வந்து இது இப்படி யூஸ் பண்ணால் தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மேக்ஸிமம் ரிலேபிலிட்டி இருக்கும். மேக்ஸிமம் ரிலேபிலிட்டிக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டும் பெருசாக அடி வாங்குது. ஏன்னா சின்ன சின்ன காம்பவுண்டு தான் தேவையில்லாமல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அதெல்லாம் ஃபெயில் ஆனால் மாற்றிக்கலாம். அதை வந்து கிரிட்டிக்கலுக்கு மட்டும் இது பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கப்போ ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பேர் தான் ரிலேபிலிட்டி சென்டர்டு மெயின்டெனன்ஸு.